ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் குறிப்பிட்ட ரேண்டம் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மாடியூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது ஏற்கனவே பைத்தானில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு ஃபோல்டர் இப்போ ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். டஃப் ரேண்டின்ட்டு ரேண்டமில் இருக்குது. அது கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரேண்டின்ட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு ஆர்குமெண்ட்டு நம்ம 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். 2 தான் பாஸ் பண்ணுவோம். ரேண்டின்ட்டு அப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணி, அதாவது ரேண்டம் நம்பர் நம்ம கொடுத்த ரேஞ்சுக்குள்ளே செப்பரேட் பண்ண அதுக்கு கோட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி சிம்பிளாக லைனை சேவ் பண்ணலாம். அதை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது பேர் தான் மாடியூல்ஸ். அதாவது இப்போது நான் தெளிவாக சொன்னால் இம்போர்ட் பண்ணி காமிக்கேன். இப்போ இம்போர்ட் ரேண்டம், நம்ம இப்போ ப்ரோக்ராம் அடித்தோம்னா பைத்தான் ப்ரோக்ராமாக .py தான் சேவ் பண்ணுவோம். அவங்க என்னென்னா இம்போர்ட் ரேண்டம் .pyன்னு ஒரு ப்ரோக்ராம் அடித்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம, அதாவது ரேண்டின்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பிரிண்ட் ரேண்டம் .randint, ரேண்டம்ங்கிறது அந்த ஃபோல்டர் இது ஃபைல் பேர். அதுக்குள்ளே ரேண்டிங்கிற ஃபங்க்ஷன் அவங்கள்ட்ட எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கால் பண்ண போகிறோம். அதுக்கு ஆர்குமெண்ட் வந்து நம்ம, அதாவது ரேஞ்ச் கொடுக்க போகிறோம். 1லேருந்து 100க்குள்ளே ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான் மாடியூல்ஸ்னால். இப்போ பார்த்திங்கன்னா அது 40ன்னு ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன் மாடியூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்க ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க. அதை சிம்பிளாக நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அவங்க ரேண்டம்னு மாடியூல் சேவ் பண்ணி வச்சதுலேருந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ரேண்டின்ட் யூஸ் பண்ணி நம்ம ரேண்டம் நம்பர் கொடுத்த ரேஞ்சுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நிறைய நம்பர் ஜென்ரேட் பண்ணி காமிக்கேன். ஃபார் I in ரேஞ்ச் ஆஃப் ஒரு 10 நம்பர் ஜென்ரேட் பண்ணும். இதை வந்து இன்டென்ட் பண்ணணும். ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரு 10 ரேண்டம் நம்பர் நம்ம 1லேருந்து 100க்குள்ளே ஜென்ரேட் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் 100ம் சேர்ந்து வந்திருக்கு. இதான் ரேண்டின்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண யூஸ் ஆகும். வேறு எப்படிலாம் இம்போர்ட் பண்ணலான்னு முதல்ல பார்ப்போம். இம்போர்ட் ரேண்டம்னு கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு தடையும் நம்ம ரேண்டம் அப்படி கொடுக்கறதுக்கு வந்து இதாக இருந்ததுன்னா ரேண்டமை ஷார்ட்டாக ஒரு நிக்நேம் நம்மளே வச்சுக்கலாம். ரேண்டம் அஸ் அப்படின்னு. இப்போ என்ன வார்த்தைனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கால் பண்ணோம்னா பிரிண்ட்டு டேரெக்டாக .randint அப்படின்னு கால் பண்ணால் போதும். அப்புறம் ரேஞ்சு கொடுத்தாலே போதும். ஒவ்வொரு தடையும் ரேண்டம்னு அடிக்க வேண்டாம். நம்மளுக்கு என்ன நிக்நேம் தேவையோ அந்த தக்கன கொடுத்தீங்கன்னா, ஐயோ ரேண்டின்ட் ஐ வந்துட்டா ரேண்டின்ட். இப்போ ரன் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 69 ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போது ரேண்டமில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா இம்போர்ட் ஆல் அப்படின்னு கொடுக்க பதில் ஸ்டார் கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம இதில் ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது இந்த வச்சு கால்லாம் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்டார் இன்வெலிட். இது பைத்தான் 2.7 அப்படி கொடுக்கக்கூடாது, சாரி. ஃப்ரம் இம்போர்ட் ஃப்ரம்ங்கிற கீவேர்டு கொடுக்கணும். எதில் இருந்து ஃப்ரம்முங்க கீவேர்டு சொல்லும் எந்த இதுலேருந்து நம்ம எதை இம்போர்ட் பண்ண போகிறோம்னு. ஃப்ரம் ரேண்டம்லேருந்து என்ன செய்யறோம்னா அவ்வளோத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ இம்போர்ட் ஸ்டார், அதாவது ஸ்டார்னால் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஃப்ரம்னா எதுலேருந்து, ரேண்டம்லேருந்து. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 25 வந்துட்டு நம்ம அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரேண்டமாக கால் பண்ணிட்டோம், டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கு. இப்படி யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார் கொடுக்கும்போது நம்ம எந்த ஃபங்க்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படிங்கும்போது கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது. சரி, அடுத்தால பார்ப்போம். அடுத்தால வேறு என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன். லிஸ்ட் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பிரிண்ட் வேண்டாம், இது வந்து கீவேர்டை வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா எரர் வரும். கீவேர்டு அதில் இருக்க ஃபங்க்ஷன் நேம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது ஷஃபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை நம்ம இஷ்டத்துக்கு ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் நம்ம டேரெக்டாக கால் பண்ணாலே போதும், ஏன்னா நம்ம அவ்வளோத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஷஃபிள் எதை ஷஃபிள் பண்ண போகிறோமோ அதை ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதை பிரிண்ட் பண்ணோம்னா நன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால் லிஸ்ட்டை தான் கடைசிக்கில் பிரிண்ட் பண்ணணும். ஐயோ பிரிண்ட் லிஸ்ட்.
இப்போ ரன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷஃபிள் ஆகி பிரிண்ட் ஆகுது. நம்ம 1 2 3 4 தான் கொடுத்தோம், 4 3 2 1 கொடுக்கு. இப்போ இன்னொரு தடவை ரன் பண்ணோம்னா 2 1 4 3 அதே மாதிரி தான் ஷஃப் பிரிண்ட் ஆகுதா. ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி பிரிண்ட் ஆகும். வேணால் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒரு 5 தடவை பிரிண்ட் பண்ண வைப்போம் ஷஃபிள் பண்ணி. இன்டென்டேஷன் ஒவ்வொரு தடையும் ஷஃபிள் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். அதனால் பிரிண்ட்டும் ஃபார் லூப்புக்குள்ளேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 1 3 2 4, அப்புறம் 2 1 4 3, 1 4 2 3, 2 3 1 4, 2 4 3 1 இப்படி 5 தடவை ஒவ்வொரு தடையும் ஷஃபிள் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதான் ஷஃபிள். அடுத்தால என்ன செய்ய போகிறோம்னா சாய்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே இதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போ என்ன செய்யணும்னா ரேண்டமாக அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரை அதுவே சூஸ் பண்ண போகுது. பிரிண்ட் சாய்ஸுங்கிற இன்புல் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்புல் ஃபங்க்ஷனில் ரேண்டம்குள்ளே கிடக்கு. எதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுவோம், லிஸ்ட் அதை கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரை அதுவாக ரேண்டமாக சூஸ் பண்ணி அவுட்புட்டில் வரும். ரேண்டம் லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன், சாரி எஸ் அவுட்டுனா. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4ங்கிற ரேண்டம் நம்பர் அதை எடுத்துருக்கு. இதே நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி ஒரு 4 தடவை ரேண்டமாக சூஸ் பண்ண வைப்போம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒரு 3 தடவை போதும் தடவை. கமா இன்டென்டேஷன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 எடுத்துருக்கு, அடுத்தால 4 எடுத்துருக்கு. இதுதான் ஷஃபிள் சார் சாய்ஸு. இப்போ அடுத்தால என்ன பார்க்க வரோம்னா ரேண்டமாக ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்ப்போம். யாருக்குன்னே இங்கே ஒரு லிஸ்ட்டு இருக்குது. இதை கிளியர் பண்ணிடுவோம். நான் என்ன செய்ய போகிறோன்னா ரேண்டுங்கிற ஒரு ரேண்ட் ரேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ண போகிறேன். ரேஞ்ச் இல்லை வெயிட் பண்ணுங்க ஒரு வருஷம். இப்போ என்ன செய்ய போனால் சாரி சாம்பிள் நேம் மாதிரி சொல்லிட்டேன். சாம்பிளுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் சாம்பிளுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டு வந்து ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கணும் நம்ம கொடுக்கணும். அப்போ ரேஞ்சு வந்து நம்மளுக்கு 1க்குள்ளேருந்து அதாவது 100 வரேன்னு வச்சுக்கணும். 100 வர ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதாவது அந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா அதில் ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு 10 நம்பர் வேணும்னு வச்சுங்களேன், 10 கொடுப்போம். இப்போ ரன் பண்ணோம்னா 1லேருந்து 100க்குள்ளே ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி பார்த்திங்கன்னா 68 47 81 92 72 52 5 21 20 34ன்னு ஒரு லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கி இது ஒரு வேரியபிளை கூட ஸ்டோர் பண்ணி அதை கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் லூப் பண்ணி இதையும் ஐட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒரு 4 போடும். கோலன் வச்சுட்டு இன்டென்ட் பண்ணிடுவோம். ஒரு இன்டென்ட் போதும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 4 தடவை ஒவ்வொரு தடவையும் ரேண்டம் நம்பராக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்த நம்பரே திரும்ப திரும்ப வரலன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரேண்டம் நம்பரில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன். இப்போ டேரெக்டாக இப்போ எனக்கு சாம்பிள் மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதும்னா ஃப்ரம் ரேண்டம் சாம்பிள் இப்படி கொடுக்கலாம். இப்படி எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபங்க்ஷனும் டேரெக்டாக கொடுத்தாலே போதும், பிரச்சனை இல்லை, எரர் வராது. இப்போ ரன் பண்ணுவோம். ஆனால் சாம்பிளை தவிர வேறு எந்த ஃபங்க்ஷனும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடியூல்ஸ். அதில் ரேண்டம் மாடியூல்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த ட்யூட்டோரியலில் வேறு மாடியூல்ஸை பற்றி பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ட்யூட்டோரியலில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.